இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கறிப்பலா. இதுதான் கறிப்பலா. இது வந்து பலாப்பழம் சைஸ் மாதிரி பழம் பெருசாக வராது. பழம் வந்து பழுக்காது. இது வந்து சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். ஆனால் இது சுவை பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி, ஒரு ஆட்டுக்கறி அளவுக்கு சைவத்தில் வந்து அவ்வளவு சுவை உள்ள ஒரு மரம். இந்த மரம் வந்து இன்னும் வந்து அதிகமாக வந்து நான் சந்தைக்கு வந்து இந்த கறிப்பலா வந்து இன்னும் சந்தைக்கு அதிகமாக இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு மரம் வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு 3 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வருஷம் ஒரு 50லேருந்து ஒரு 50 காய் காய்ச்சி, அடுத்த வருஷம் காய் கூட காய்க்கும். இது வந்து சராசரியாக ஒரு வருஷத்துக்கு வந்து 400லேருந்து 500 காய்க்கு மேலே சராசரியாக காய்க்கும். 500லேருந்து 1000 காய் கூட காய்க்கும் அப்படின்றாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு காயோட விலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 ரூபாலேருந்து 80 ரூபா வரை விற்கலாம். அப்போ நம்ம வந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்ணும்போது வரப்போகிறங்களில் இது மாதிரி மரம் வச்சா நம்மளுக்கு வருடம் ஃபுல்லாக வந்து இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வரும். அப்போ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 மரத்தை வச்சுட்டிங்கன்னா ஒரு மரத்துக்கு குறைஞ்சது ஒரு 15,000ன்னு வச்சாலும் ஒரு 10 மரத்துக்கு வரப்போகிறங்கள்லேருந்து ஒரு நிரந்தரமாக ஒரு 1,50,000 ரூபாயை வந்து நம்மளுக்கு வந்து இந்த மரங்கள் ஈட்டி தரும். அப்போ நம்ம அந்த வரப்போகிறங்களுடைய மரங்களுக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்.